நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், கொப்பரா தேங்காய் உடைச்சி இது வந்து நல்லா காஞ்சி அந்த ஓடு கலண்டது தேங்காய் உடைச்சி ஒரு கொஞ்சம் கொப்பரா தான் கிடக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்டை வாட்டை கலண்டு வேறு பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் எங்களோட கொப்பரா தேங்காயில் ஊற்றின எண்ணெய். நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், கொப்பரா தேங்காய் உடைக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி கொப்பரா தேங்காய் இப்படி தான் கலண்டு வரும். உடைக்க இது தேங்காய். என்னத்துக்கு உடைக்கிறோம்னா தேங்காய் ஒரு தவிரம் இப்போ உடைச்சினாங்க நல்லா காய வைக்கணும். சீவோணும் காய வைக்கணும், பெரிய வேலை இருக்குது. அப்படியும் இது ஊற்றுறதுக்கு ஒரு 15 நாள் அதிகமாகும். நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்டா என்ன. இது கொப்பரா உடைச்சி தேங்காய் சிரட்டை. பார்த்தீங்களா ஒவ்வொரு தேங்காய் உடைச்சி ஒரு கொஞ்சம் கொப்பரா தான் கிடக்கு. அதுலேயும் கூடாதது வேறு நிறைய அப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா எல்லாம் உரம்பு கண்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழுதாக போச்சு. இவ்வளோ இங்கே பூரான எல்லாம் வந்தது அப்படியே கிடந்து எல்லாம் பழுதாக போச்சு. இதை நாங்கள் தெரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் அந்த விளக்கு கொளுத்துறதுக்கு இப்போ இதில் ஊற்றி எடுத்தால் விளக்கு கொளுத்தலாம். அதுக்கு அப்படியானதுக்கு அது பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் இந்த பார்த்தீங்களா உரும்பெல்லாம் ஊடுது. இப்படியானது எடுத்தால் விளக்கு கொளுத்தலாம். இது வந்து இளநீ இல்லாததான். இது பார்த்தீங்களோ இது வந்து நல்லா காஞ்சி அந்த ஓடு கலண்டதுங்க. பார்த்தீங்களா சுத்தமான தேங்காய். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து காய கொஞ்சம் நார்மலாக காஞ்சா தான் நல்லது. இன்னும் இது வந்து இளநீர். இது வந்து இளநீர் இருந்ததுங்க. இதுவுமே வெயில 2-3 காய அப்படி எல்லாம் கலண்டு வரும். நாங்கள் எடுக்கலாம். இப்போ காய வச்சிருக்கு. காய்ஞ்சோன்னு இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்டை வாட்டை கலண்டு வருவேன். அங்காலையும் வச்சிருக்கு. இஞ்சாலையும் கொஞ்சம் தரம் பிரித்து வச்சிருக்கு. ஒவ்வொரு தரம் கொஞ்சம் காய்ஞ்சது கொஞ்சம் காயாதது அப்படின்ட்டு. இப்படித்தான் வச்சு அடுக்கிறது, அடிக்கடி வைக்கிறது. மேலே முகத்தை பார்க்க வைக்கணும். அப்போ தான் சூரியன் பிடிக்கும். வெயில காயும். இனி இதெல்லாம் காஞ்சி இனி சின்ன சின்ன துண்டா வெட்டி அதுக்கு பிறகு திருப்பி இருக்க காய வச்சு இப்போ இதை வந்து நீ வெட்டணும். சின்ன சின்ன பீஸாக வெட்டி பேருந்து திருப்பி இருக்க காய வச்சு பேருந்து கொண்ட மில்லில் கொண்ட கொடுத்தா அட்டிச்சு அப்படியே எண்ணெயாக தருவாங்க கேனில். அப்படியே வேண்டி கொண்டு வந்து அப்படியே சட்டியில் ஊற்றி பேருந்து பொதிச்சு கரித்து சாப்பிட வேண்டியது தான். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்குது. அப்படி காய் தந்ததில்லை வெயிலில். அப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு தான் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காயும். நல்லா காய்ஞ்சால் தான் எண்ணெய் வந்து நல்லா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் எண்ணெய் ஊற்றின புண்ணாக்கு. எப்படி மொறு இருக்கேன். அப்படியே மிஷினில் ஊற்றிக்கி அப்படியே தேங்காய் வந்து மொறுன்னு வந்துட்டு
பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வெண்ணெய் ஊற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என்ன இந்த கேனுக்கு தான் ஊற்றி வச்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து தெளிஞ்சிடும். தெளிஞ்ச உடனே நல்ல தண்ணி மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் எங்களோட கொப்பரை தேங்காயில் ஊற்றின எண்ணெய் எப்படி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு எண்ணெய். என்னடா அவ்வளோதான் எண்ணெய் இல்லை விட்டு வச்சுருந்தா போல் அதில் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களோ எப்படி இருக்குண்டு, சும்மா கண்ணாடி போல தான் இருக்குது. வெள்ளை நல்ல தெளிஞ்ச எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நீங்களும் உங்களோட வீடு வழியில் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ பார்த்தீங்களா கண்ணாடி போயினது தான் இருக்குது எண்ணெய். நீங்கள் தலைக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து பாவிக்கலாம். ஓகே ரோவலி, இதோட எங்களோட காணொலியை முடிச்சு போட்டேன். மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.